அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். இந்த வருட வாக்குத்தத்தம்னா ஏசாயா 54:8. 2026 வாக்குத்தத்த செய்தியை நீங்கள் கேட்கவில்லை என்றால் அந்த வாக்குத்தத்த செய்தியை கேளுங்கள். நான் வாசிக்கிறேன். ஏசாயா 55:8. அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை எவ்வளவு உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். இதுதான் இந்த வருட வாக்குத்தத்தம். நேற்று அந்த செய்தியை நாங்கள் பதிவு செய்திருக்கோம். தயவு செய்து அந்த செய்தியை கேட்கணும்னா அந்த செய்தியை முழுமையாக கேட்டு பாருங்க. மாபெரும் வெளிப்படுத்தலை நீங்கள் நிச்சயம் பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவே. அதனால எந்த ஒரு மனுஷனை நீங்க பார்த்தீங்கன்னாலும் அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமை பொய்து உனக்கு மறைத்தேன் என்ற வசனத்தின்படி ரோமர் 3:20 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றிருக்காங்க. தாயின் வயிற்றிலே பிதாவினுடைய முகம் மறைக்கப்பட்டிருக்கிறது, பிசாசுடைய முகம் திறக்கப்பட்டிருக்கிறது. அதனால பாவத்தின் சம்பளம் மரணம். மனுஷன் இருளிலே சிக்கி தவிக்கிறார். நீங்கள் அப்படிப்பட்ட மக்களை பார்த்தீர்களானால் இந்த வசனத்தை நீங்க சொல்லணும். ஆனாலும் நித்திய கிருபையில் உனக்கு இறங்குவேன் என்று உன் தேவனாகிய உன் கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். அந்த நித்திய கிருபையை அவனுக்கு கொடுத்து தகுதி இல்லாமல் பாவம் செய்து தகுதியற்று போனவனை தகுதி உள்ளவனாக மாற்ற வேண்டும். அதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். அப்போ எந்த மனுஷனையும் நீங்க தகுதிப்படுத்தலாம். எந்த மனுஷன் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன்னு முதல்ல உங்க வீட்டுல இருக்கிறவங்கள சொல்லுங்க. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போய் தகுதி இல்லாமல் இருக்கிறார்கள். ரட்சிப்பை பெறுவதற்கு, ஆசீர்வாதத்தை பெறுவது, சுகத்தை பெறுவதற்கு, நித்திய ஜீவனை, பரலோக ராஜ்யத்தை பெறுவதற்கு தகுதி இல்லாதவர்கள். எல்லோரும்னாக்கா எல்லோரும் தான். பெரிய அரசியல் தலைவராக இருக்கிறாரு, 10 டிகிரி படிச்சுக்கிறாரு, டாக்டர் ஆகிறாரு, என்ஜினியர் ஆகிறாரு, யாரெல்லாம் இருக்கணும். தாயின் வயிற்றுல, அம்மா வயிற்றுல பிறந்து பாவம் செய்து தேவ மகிமையற்று போனதுனால நீங்க சொல்லணும் அந்த மனுஷனை பார்த்து. ஆனாலும் நித்திய கிருபையில் உனக்கு இறங்குவே. அந்த கிருபை தான் இயேசு. இயேசு எந்த மனுஷனை பார்த்தாலும் கிருபையும் சத்தியத்தையும் கொடுத்தார் அவனுக்கு. கிருபை என்னது? தகுதியற்று பாவம் செய்து தேவ மகிமையற்று போய் தகுதி இல்லாமல் போயிட்டவனுக்கு அந்த கிருபை, அந்த ரட்சிப்பை இந்த இயேசு தன்னையே கொடுத்து அவனை தகுதியாக்கி அவனை ரட்சிப்பு பாவத்துல சாப்பிட்டு மனத்திலிருந்து இப்படி நினைக்கிறார். அதுதான் இந்த வசனத்துடைய அர்த்தம். இதுதான் எங்க சபையினுடைய வாக்கு தத்துவம். 2026 ப்ராமிஸ் மெசேஜ் போடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு 2026 வாக்கு தத்துவத்தை நீங்க முழுசா கேட்டு பாருங்க. நீங்க எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி இயேசுவை கொடுத்து அவனை தகுதி பத்திடலாம். இயேசு எந்த மனுஷனுக்கும் தண்ணியே கொடுக்கிறார், அவனை தகுதியாக்குறார். ரட்சிப்புக்கு தகுதி, ஆசீர்வாதத்துக்கு தகுதி, பரிசுத்தத்துக்கு, நீதிக்கு, நித்திய பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியாக்குறார். அப்போ இயேசு உங்களுக்குள்ள இருந்தா, இயேசு உங்களை பார்த்து நீங்க உலகத்துக்கே ஒளி, நீங்க பூமிக்கே உப்புன்னு. உப்பு கெடாம பாதுகாத்துக்கணும். உப்பு சுவை தரும். இந்த பிசாசு கெடுக்க வர பிசாசுக்கு எழுந்து ஜனங்களை நீங்க பாதுகாக்கலாம். அதுக்கு நித்திய இயேசுதான் உப்பு. அந்த உப்பை உங்களுக்கு கொடுக்குறேன், ஜீவ ரத்தம். அதை வச்சுக்கிட்டு நீங்க உங்க பிள்ளைகளை பாதுகாக்கலாம். பிசாசு கையிலிருந்து எல்லாரையும் தப்பி வைக்கலாம். 2வது ஒளினா, நீங்க உலகத்துக்கே ஒளியா இருக்கிறீர்கள். இருளின் ராஜ்யத்துல இருக்கிறவங்கள ஒளியின் ராஜ்யத்துக்கு, அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் நீங்க ஒரு மனுஷனை கொண்டு வரலாம். அதுக்கு நீங்க என்ன சொல்ற? அந்த வசனம் சொல்லுது, ஏசாயா 54:8. அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமை பொழுது உனக்கு மறைத்தேன்,
ஆனாலும் பாருங்க, ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். அப்போ நித்திய கிருபையுடன் இரக்கம் செய்ய வேண்டும். இயேசு அதை செய்தார். மத்திய மாற்று அல்ல, எந்த மனுஷனை பார்த்தாலும் நித்திய கிருபையுடன் இறங்கிட்டாரு. நம்முடைய நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக அந்த ஜீவ ரத்தத்தை கொடுத்து தகுதி இல்லாதவனை தகுதி பத்துறாரு. பாவத்திலிருந்து மனத்திலிருந்து விடியல பாதாள தகுதி ஆக்கிறாரு. அந்த ஜீவ ரத்தம் தான் அந்த நித்திய கிருபை. அப்போ ஆனாலும் நித்திய கிருபையில் இறங்குவேன்னு சொல்லுங்க. இந்த வருடம் முழுசு நீங்க ஊழியம் செய்யணும். நீங்களே கிறிஸ்துக்குள்ள வரணும். அந்த கிறிஸ்து தேவ நீதி உயிர்த்தெழுகிறார். அந்த தேவன் தனக்கு உலகம் கொடுத்தாங்க. பஸ் முடிஞ்சிச்சு, ஜோலி முடிஞ்சிச்சு, பிசாசுக்கு அழிஞ்சு போச்சு. பசுத்தாய் தேவதூர் வந்து அவனை காப்பாத்தாரு. அதனால இந்த 2026 வாக்குத்தத்த செய்தியை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு அந்த முழுசா கேளுங்க. இப்போ அந்த கிருபை குறித்து அநேக வசங்களை நம்ம நித்திய கிருபையும் உனக்கு இறங்கவேன்னாரு. அந்த கிருபை குறித்து அநேக வசங்களை நம்ம தொடர் போதனை நம்ம கேட்க போறோம். இன்னைக்கு என்னன்னாக்கா ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். என்ன போட்டு பாருங்க. ஆதியாகமம் 8வது அதிகாரம் 6வது அதிகாரம் 8வது வசனம். ஆதியாகமம் 6:8. நோவாவுக்கோ, நான் முதல்ல தமிழ் படிக்கிறேன், நீ இங்கிலீஷில் படி. அப்புறம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இங்கிலீஷ் வாசி. Genesis 6th chapter 8th verse. But Noah found grace in the eyes of the Lord. அப்போ நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா யாரு? ஏவாள் ஆதாம் வழியா பிறந்து வரார். இந்த வசனம் என்ன சொல்லுது? ஏசாயா 54:8. அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமை பொய்து உனக்கு மறைத்தேன். ஆதாம் ஏவாள் வழி அம்மா வயிற்றுல பிறந்தவர் தான் இந்த நோவா. அந்த நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததுன்னு போடப்படுது. ஏன் அந்த நோவா காலத்துல இந்த நோவாவுக்கு மட்டும் கர்த்தருடைய கிருபை கிடைத்ததுன்னா, அந்த நோவா அந்த கிருபையை அங்கீகரித்தான். அதனாலதான் அவனுக்கு கிருபை கிடைக்குது. கிருபை எல்லாருக்கும் தான் கிடைக்குது நோவா காலத்துல. ஆனா நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது போடப்படுது வசனம். ஏன் அது கிடைச்சுன்னா அவன் ஏத்துக்கிட்டான். அவன் நிறைய ஜனம் நோவா காலத்துல ஆதாம் ஏவாள் வழி இதே மாதிரி தான் நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷிக்கினாலே பாவம் செய்து தேவ மகிழ்ச்சிட்டாங்க. பயங்கரமான பாவம் நோவா காலத்துல உலகத்தையே அழிக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. அதுல நோவாவுக்கு மட்டும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏன் கிடைத்தது? அவன் அதை அங்கீகரித்தான், ஏற்றுக்கொண்டான். அவ்வளவுதான் பஸ். அப்புறம் அவங்க மனைவி 3 பிள்ளைங்க, 3 மருமக பிள்ளைங்க அந்த பேழையில காக்கப்பட்டாங்கன்னு. அப்போ அந்த கிருபை இன்னைக்கு கூட எல்லாரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நோவா பிரசங்கம் பண்ணியிருந்தான் 100 வருஷமா. யாரும் அந்த கிருபை ஏற்றுக்கொள்ளதே இல்லை. என் தாயினை பாவத்தில் கருத்தரித்தீர்கள், நான் துர்குணத்தில் உருவானே. நன்மை தீமை, நல்லவன் கெட்டவன், கெட்ட காரியம் அதிகமாக, தீமையான காரியங்கள், துர்மார்க்க செயல் அதிகமாயிடுச்சு. இப்ப என்னன்னா நோவா காலத்துல வாழ்ந்து போது 2026 கடைசி காலத்துல வந்துக்கிறோம். இயேசு சொல்றாரு, நோவா காலத்தில் நடந்தது எப்படியோ அப்படியே மனுஷகுமாரன் வருகிற எந்த நாட்களிலும் நடக்கிறது. சோதோம் குமார் அதை விட நடக்குதுன்றாங்க. இப்போ நித்திய கிருபை எல்லாருக்கும் நீங்க என்ன பண்ணணும்? இறங்கணும். ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்கவே அந்த கிருபையை ஏற்றுக்கொள்ளணும். இந்த நோவா ஏற்றுக்கொண்டான். திருப்பி படி இங்கிலீஷ்ல. நோவா இது ஆதியாகமம் 6:8. Genesis 6th chapter 8th verse. But Noah found grace in the eyes of the Lord. கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைச்சது போடப்படுது.
தேவன் பாரபட்சம் உள்ளவரா? நோவா கத்துடைய நோவாக்கு மட்டும்தான் கிருபை கிடைச்சிருக்குமா? எல்லாரும் கிடைச்சிருக்கோம், ஆனா புறக்கணிச்சுட்டாங்க. அதனால ஜலப்பிரயத்தில் எல்லாம் மாண்டு பாதாளத்துக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு அதே மாதிரிதான் அந்த கிருபை இன்னைக்கு எல்லாருக்கும் காட்டுறாரு இயேசுவின் மூலமா. அப்போ அந்த இயேசு கிறிஸ்து என்கிற அந்த கிருபையை அங்கீகரிக்கும் போது நோவாவை போலவே நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். நோவா குடும்பம் பேழையில பாதுகாக்கப்பட்டது போல உங்க குடும்பம் பாதுகாக்கப்படும். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அப்போ ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவே. அந்த நித்திய கிருபை இயேசு கிருபையும் சத்தியம். அந்த நித்திய கிருபை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த கிருபையை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அந்த ஜலப்பிரளயத்துக்கு தப்பி இருந்த மாதிரி இந்த உலகத்தினது பிசாசுக்கு இந்த வருடம் முழுது 2026 முழுதும் தப்பி வைக்கப்பட அந்த கிருபையும் சத்தியத்துக்குள்ளே இருங்க. இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். யோவான் 1:1 ஆதியில வார்த்தை இருந்த அந்த வார்த்தை தேவன், அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 1 பரவாயில்ல, யோவான் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய். அந்த கிருபை ஆண்டவராக இயேசு. அதுதான் ஏசாயாவில் படிக்கிறோம். ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். இப்ப அந்த நித்திய கிருபையை நான் ஏற்றுக்கொண்டேன். இப்போ எனக்கு நியாய தீர்ப்பு கிடையாது, ஜலப்பிரளயம் கிடையாது. ஜலப்பிரளயம்னா அழிக்கிறது, கொல்றது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்று கூறான். நோவா காலத்துல நோவா குடும்பத்தை தவிர அவங்கதான் கிருபையை ஏற்றுக்கொண்டாங்க. தேவன் தனக்கு உலகு நோவா பெயர காக்கப்பட்டாங்க. எல்லாரும் அந்த கிருபையை புறக்கணிச்சாங்க, தேவனை வாழாண்டாங்க, எல்லாம் சிறப்புறத்துல மாண்டு போனாங்க. இப்போ 2026 அந்த கிருபையும் சத்தியத்துக்குள்ளே உங்க குடும்பத்தை நடத்துங்க. நோவா குடும்பமா இருங்க. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் நோவா குடும்பமா இருக்கணும். வீட்டு தலைவர் நோவா நீங்க தான். அந்த கிருபையும் சத்தியம் ஜீவ சரஞ்சீவன் கிறிஸ்து நாடே வழிய சத்தியமும் ஜீவனமா இருக்கு. இந்த நோவா ஒரு ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறான். என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கார். இப்ப நோவா மனைவி என்ன பண்ணணும்? அவங்களும் அந்த கிருபையும் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளணும். அப்புறம் 3 பிள்ளைங்க, 3 மருமக்க பிள்ளைங்க. இப்படி நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் மாற்றப்பட வேண்டும். நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த கிருபைனா சாதாரண கிடையாதுங்க. அந்த கிருபையில தேவி நீதி இயேசு சாப்பிட எல்லாமே இருக்குது. அந்த கிருபையில சுகம், பல, ஜீவன், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், மகிமை, கணம் எல்லாமே இருக்குது இயேசு கிறிஸ்துக்குள்ள. அது எப்படி ஏற்றுக்கொண்டதுன்னா அந்த ஜீவ விருட்சத்தின் நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுத்து கிருபை காட்டுறாரு, தகுதியாக்குறாரு அவனை. அந்த ஜீவ ஜீவனத்தை ஏற்றுக்கணும். 2வது தேவனுக்கு 3 உலகம் கொடுக்கணும். அவ்வளவுதான் நீ கிருபை ஏற்றுக்கொண்டாய். நன்மை தீமை கனியை சாப்பிட்டு அந்த பாவத்தை மனத்தை தேவனுக்கு உலகத்துக்கு அது நெகட்டிவ் போகுது பிசாசு. அதான் அற்பகாலம் உண்ட கோபத்தினால், அற்பகாலம் உண்ட கோபம் என் முகத்தை இமை போய்து உனக்கு மறைத்தேன். பிதாவினுடைய முகம் தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டேதான் இருக்கும். பிசாசு தான் அந்த மாதிரி ஜனங்களை பிசாசு தொடர்ந்து கொண்டு தைரியமாவே 2026 முடிச்சோம். அந்த பிசாசுக்கு தப்பணும்னா ஆனாலும் நித்திய கிருபை உனக்கு இறங்குவேன் என்று உண்மை கர்த்தராகிய வேண்டும். அந்த நித்திய கிருபைக்குள்ள வரணும். அப்படிதான் அந்த நோவா குடும்பம் வந்தது. அவ்வளோ உலகமுள்ள ஜலப்பிரளயம், எல்லா மலைகளுக்கு மேல தண்ணி போய் நின்றுச்சான் நோவா காலத்துல. அதுல அவனுக்கு ஒரு பேழையை கட்டி எல்லா மிருகங்களும் ஜோடா இது ஒரு பெரிய ஊழியத்தை செய்தா பாருங்க நோவா. அப்போ அது போல கடைசி காலத்துல இந்த கடைசி காலம் எங்க பார்த்தாலும் ஆபத்து, விபத்து, நாசம், மோசம். அன்னைக்கு ஜலப்பிரளயம் வந்த மாதிரி இன்னைக்கு வியாதிகள், கொள்ளை நோய்கள், ஆபத்துகள், விபத்துகள், சமாதானம் இல்ல, சந்தோஷம், பல விதமான வியாதிகள், எல்லாம் திறற சக்தி, ஐதுக்கிற சக்தி, கொள்ற சக்தி. அப்ப பிசாசு திறறது கொண்டு தைக்கியமா இருக்கிறான். அதுக்கு தப்பணும்னா நித்திய கிருபையுடன் யாரு இயேசுதான் ஜீவ விருட்சத்துக்கு அடியில் வரணும். என் பிதா ஜீவ சரீரத்துல தேவி நீதிட்டு உயிர்த்தது இருக்குது. அத தேவன் தனக்கு 3 உலகத்து கொடுத்தாதான் நான் சொல்ற வேடெல்லாம் நல்லா கவனி. அப்பதான் நீ நித்திய கிருபையிலே வர. தேவன் நித்தியமானவர், அவர் கிருபையும் சத்தியம் நிறைந்தவர். பிசாசு பாவமும் மரணமும் நிறைந்தவர். அந்த ராஜ்யத்தில் இருந்தாக்கா அந்த காலம் தான் வரும், உரிமையா வரும் பிசாசு. ஏன்னா நிம்மதியே இருக்க மாட்டேது, சமாதானமே இல்லை, சந்தோஷமே இல்லை. வாழ்க்கையில பல எல்லா துறையிலும் பிரச்சனை இருக்குது. வேலை ஸ்தலத்துல போறது கண்டிப்பா பிரச்சனை இருக்கு. ஏன்னா பிசாசு அட்ரஸ் கேட்டுட்டு வரும். நன்மை தீமை, சுயநீதி அநீதி, கவலை, பயம், வெறுப்பு, இதெல்லாம் அந்தகார கிரியைகள். பிதாவினுடைய முகம் மறைக்கப்படுறதுனால பிசாசு உரிமையா வந்து
சமாதானம், ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கும் வாழ்க்கை. வெறுப்பா இருக்கும், யாரை பார்த்தாலும் வெறுப்பு, கவலை, இப்படியே இருக்கும் வாழ்க்கை. 2026 வேஸ்டா போயிடும். அதனால நோவாவை போல அந்த கிருபை, அந்த இயேசு ஜீவன், அந்த பரிபூர்ண ஜீவன் உங்கள் சபைக்கு ஆகுவதீர்கள், பகைகளுக்கு நன்மை செய்யுங்கள், சத்துக்களை சிநேகியுங்கள், ஒரு துன்பப்படுது ஜபம் பண்ணு. சொல்லும் போதே ஆத்மா இன்பகரமாக பாருங்க. இல்லைனாக்கா கவலைப்படுறது, சபிக்கிறது, பகைகளை பகைக்கிறது, துக்கப்படுறது, இப்படியே அசுத்தாவியா இருக்கும் வாழ்க்கை ஃபுல்லா 2026 ஃபுல்லா. அதனால நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது அப்படின்னு பாக்குறோம். இப்போ ஏசு மத்திய மார்லூகால எங்க போனாலும் நோவா காலத்துல ஜலப்பிரத்துல ஜனங்க 5 மாதிரி வியாதிப்பட்டவங்க, கடன்பட்டவங்க, சிறைப்பட்டவங்க, பிசாசு எல்லாரும் அழிச்சுக்கிறான். ஏசு ஓடி 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 என்ன பண்றாரு? மத்திய மார்லூகா போதும் அந்த கிருபையை கொடுக்கிறாரு பாரு. லேகோன் பிசாசு பிச்சவன் 2000 பிசாசு வெள்ளம், பெருவெள்ளம் போதனை மாதிரிக்கிறான். உடம்புல ட்ரெஸ்ஸே இல்லை, துரத்தி விட்டாங்க அவனை. வீட்டுல தங்க முடியல, கல்லறை தோட்டத்துல போய் இருக்கிறான். அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமை பொழுது உனக்கு மறைத்தேன். அம்மா வயிற்றுல பாவத்துல பிறந்திருக்கிறான். பிதாவினுடைய முகம் மறைக்கப்பட்டிருக்கு. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்திருக்கிறா. அப்போ அந்த பாவத்துல பிறந்து தகுதி இல்லாதவர்களுக்கு அந்த கிருபையை காட்டுற நல்ல மேய்ப்பன் லேகோன் பிசாசுக்காக ஜீவனே கொடுக்கிறார் பாருங்க. உத்தர இல்லையா? உத்தரமா? அந்த ஜீவரத்னம் தான் தகுதி படுத்துது. நன்மத்தையும் அறியத்தக்க கனி தகுதி இல்லை. தகுதி இல்லாதவனா பார்த்து பிசாசு வரான். வீட்டு யாரெல்லாம் தகுதி இல்லையோ அவங்க வாழ்க்கையில பிசாசு வருவான். ஏதேன் தோட்டத்துல தேவனுடைய வார்த்தையை மீறி நன்மத்தையும் அறியத்தக்க கனி தகுதி இல்லை. எவ்வளவு பேர் படிச்சாலும் இருக்கலாம், எவ்வளவு பேர் கலெக்டரா கொடுக்கலாம், எவ்வளவு பேர் அரசியல் தலைவனாக இருக்கலாம், 10 டிகிரி டாக்டரா, என்ஜினியர், சயின்டிஸ்டா கூட படிக்காத ஏழையா இருக்கலாம், ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். அது ஒண்ணு போது, நீ தகுதி கிடையாது. எந்த நேரத்துல உன்னை திருடுவான், எந்த நேரத்துல கொள்ளுவான், எந்த நேரத்துல அழிப்பான், ஆபத்து விபத்து வருதா இல்லையம்மா? பச்சுக்கு படிக்காதுன்னு பார்த்தா வருது. வியாதி எல்லாருக்கும் வருது, சாபம், மரணம், எந்த நேரத்துல மரணம் வருதுன்னு தெரியாது. மரணம் வருதா இல்லையா? ஆபத்து விபத்து இதெல்லாம் நடக்குது. இதுக்கெல்லாம் தப்பணும். நோவா குடும்பம் தப்பிச்சு ஜலப்பிரளயம் எல்லாரும் வந்து ஜலத்துல ஆகிக்கிறாங்க. அந்த காலத்துல படிச்சு பாருங்க நோவா சரித்திரம். உலகமே அவ்வளவு கொடிய பாவம், சாபம், கட்டிலிச்சமா, சுயநீதி, அநீதி, பிசாசின் பாவம் செய்கிற பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அதனால நித்திய கிருபையும் உனக்கு இறங்கி இருக்கிறாரு. அதான் நம்ம சபை வாக்கு தத்துவம். அந்த நித்திய கிருபை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இயேசு தத்துவ சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அந்த லேகோன் பிசாசு பார்த்ததுமே ஒரு நித்திய கிருபை கொடுக்கிறாரு. அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்தாரு பாருங்க. அத்தனை அசுத்தாய் ஓடிச்சு, பசுத்தாய் வந்துச்சு, சொத்த புத்தி அணிஞ்சு அப்படி ஏசு பசுரத்தை தக்க போட்டு போய் அவர் ஊழிக்காரனவே ஆகிட்டார். அதனால இயேசு கிறிஸ்து ஜீவன், பரிபூர்ண ஜீவனை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்க ஜீவன் உள்ள தேவனுடைய ஆலயம் பாருங்க. காலம் கடைசி காலம். பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தி, குடும்பத்தில் நடக்கிற காரியங்கள், கொடைகள், குடும்பத்துல உறவுகளுக்குள்ள எங்க பார்த்தாலும் பகை, கசப்பு, வைராக்கியம், இப்படிப்பட்ட பொல்லாத உலகத்துல நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த கிருபை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் ஜீவ விருசத்தை கனி. அந்த கிருபையும் சத்தியம், அந்த இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன், அந்த ஜீவன தேவ நீதிட்டு உயிர்த்தது. அந்த பிதாகுமார் பசுத்தாய் செலுத்து ஆதாம் இருந்து முழு உலகம் செலுத்திட்டாக்கா நீ தகுதி ஆயிட்ட. கிறிஸ்துக்குள் வந்தாவே நீ தகுதிப்படுத்தப்பட்டாய். அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகம் வாயிலெல்லாம் வந்து பாரு. ஒரு பழம் கைப்பட முடியாது, ஒரு பிசாசு தாக்க முடியாது. வாழ முடியுமா? அப்படி நாளை திராட்சை செடி நீ கொடி ஒவ்வொரு எண்ணிலும் என் வார்த்தைகள் அவனை நிறைந்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான கனி, சந்தோஷ கனி, பரலோக கனி இந்த 2026 முழுதும் ஆசீர்வாதமாகவே இருக்கும். அப்போ இயேசு நித்திய கிருபையை எல்லாருக்கும் கொடுத்தாரு. 12 விசேஷங்கள் ஏற்படுத்தினாரு. எதுக்கு ஏற்படுத்தினாரு? நீங்க உலகம் எங்க போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும் இயேசு போனாரு. எல்லாம் தகுதி இல்லாத ஜனங்க, பிசாசு, வியாதியில, சாபத்துல, பாவத்துல, குட்டுக்கண்ணி, செவிட்டுக்காது, முடவர், சவுடர்கள், குஷ்ரோகிகள், சிறைப்பட்டவர்கள், எங்க பார்த்தாலும் திரளான ஜனங்க இருக்காங்க. இயேசு திரளான ஜனங்க மனதுருகினார். அவங்களுக்கு கிருபை கொடுக்கிறாரு. நல்ல மேய்ப்பன், ஜனங்களுக்காக ஜீவ ஜீவரத்தம். தேவனுக்கு ஆதாம் அசுத்த பசுத்த இனி பாவம் செய்யாதே, அந்த காலத்துல இருக்காதே. பிதாவை உன்னை பார்க்கணும்னா பிதாவுடைய முகம் உனக்கு தன்னை கிறிஸ்துக்குள்ளே இரு. நானே திராட்சை செடி நீ கொடி, ஒருவன் எண்ணிலும் என் வார்த்தைகள் நிலைத்திருக்கணும். ஆமா, நன்மை தீமையில போது ஜீவ விச்சல்களிலே இருக்கணும். அந்த ஜீவன்ல தேவ நீதி துவைத்தது. இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்கு தத்தலாம்
ஆதியாவில் வெளிப்பத்தி இல்லாத எதுவுமே கிடையாது. நன்மை தீமையில் எல்லா கேடுபாடுகளும் இருக்குது. ஓடலாம், ஓடிக்கலாம், காசு பணம் இருக்கலாம். ஆனா அம்மா வயிற்றுல பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்ததுனால முடிவு பாதாளம். அந்த காலத்தின் கிரியையில போய் சேர்ந்தாங்க. நோவா காலத்துல நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்போ ஏசாயா 54:8 படி, அப்பிரகாரம் கொண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். அடுத்த வசனம் பாரு, இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். 9வது வசனம் படி ஏசாயா 54:9 இந்த நோவா சம்பவத்தை கோட் பண்றாரு பாரு இந்த வசனத்துக்கு. ஆனாலும் நித்திய கிருபையோடு நினைக்கிறவே சொல்லிட்டு அந்த நோவா சம்பவத்தை 9வது வசனத்துல ஏசாயா சொல்றாரு, இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். அப்போ நோவா காலத்தில் நடந்தது எப்படியோ அப்படியே மனுஷகுமார் இந்த கடைசி காலம் 2026வது வருஷம் சோதோகம் அப்படியே நடக்குதுன்றாங்க. ஏன்னா அதே நன்மத்தை மரியத்துக்கு அந்த நித்திய கிருபை இயேசு ஏற்றுக்கொள்ள மாட்டேறான். அந்த ஜீவ மார்க்கத்துக்கு வர மாட்டான். இப்போ என்ன விஷயம்னா இயேசு ஏற்றுக்குள்ளே இன்னும் நன்மத்தை வந்தாங்கிறாங்க. நன்மா நாடு செல்ல கொடுத்துல சரியான கிறிஸ்துவ சரியா 100% பின்பற்றல. ஜீவ விச்சத்துக்கு ஜீவ மார்க்கத்திலே வரல. ஆனா ஜீவ மார்க்கத்திலே ஜீவ சொல்லிச்சு ஒரு பழைய கைப்படுறாரு. நோவாவை பெருவெல்லாம் சேதப்படுத்தல. அவர் சேப்பா இருந்தாரு அந்த பேழையில. அது மாதிரி சேப்பா வாழலாம். கிறிஸ்துக்குள்ள இருந்தா தேவி நீதிட்டு உயிர்த்தல. தேவன் தனக்கு ஆதாரத்து 3 உலகத்து கொடுத்து பாரு, வாழ்நாளெல்லாம் கொடுத்து பாரு. நித்திய கிருபையுடனே இரு. கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம், நீதிமான் அதற்கு ஓடி சுகமாயிருப்பான். மைண்டு தெளிவா இருக்கும், ஆத்மா தெளிவா இருக்கும், சரீரம் தேவதூதர் பசுத்தாவியாரெல்லாம் பணிவிடை செய்வாங்க. கிறிஸ்துக்குள்ளே இருங்க. படி ஏசாயா 54:9 ஏசாயா ஏசாயா Isaiah 48:8 54மா? Isaiah 54:8 With a little wrath I hid my face from you for a moment, but with everlasting kindness I will have mercy on you, say the Lord, your Redeemer. 9 For 9th verse, for this is like the waters of Noah to me. For as I have sown that the waters of Noah would no longer cover the earth, so have I sworn that I would not be angry with you nor rebuke you. போதும். அப்போ புதிய ஏற்பாட்டுல அந்த கிருபையாகிய இயேசு வந்துட்டார். அந்த கிருபை ஏற்றுக்கணும் இல்லையா? அந்த நித்திய கிருபை ஏற்றுக்கொள்ளணும். அந்த நித்திய கிருபை நன்மை இயேசு நன்மைத்தையும் அறியத்தக்கவரே இல்லை. இயேசு நானே வழிய சத்தியமா ஜீவனமோ இருக்கிறேன். அந்த ஜீவன்ல இல்லாத எதுவுமே கிடையாது. நன்மை தீவிர எல்லா கேடுபாடும் இல்லையா? ஜீவ வித்து எல்லா நன்மைகளையும் தொகுப்பு ஜோயே லைஃப். என் பிதா ஜீவனுடைய குமாரனு ஜீவனுடைய அருள் செய்திருக்கிறார். மத்திய மார்க்கு இயேசு அந்த ஜீவ ஜீவனத்தை தான் கொடுக்கிறார். உன் பேர் சொல்லி தேவனுக்கு நீ தகுதி இல்லாம போயிட்ட. பாவத்தின் சம்பளம் மரணத்தோட தகுதி இல்லை. இந்த கிருபைனா தகுதி இல்லாதவர்களுக்கு காண்பிக்கிற அந்த தயவு, தன்னையே கொடுப்பது. இந்த லேகன் பிசாசு எவ்வளவு பாவியா இருந்திருப்பான். அவனை பார்த்து கோவப்படல பாருங்க. அன்பு அகோப்பி அன்பு ஏசு இவ்வளவாய் உலகத்தில் அந்த அன்பு வெத்து அன்பு வாயில பேசுறது. வாயில வட சொல்ற மாதிரி அன்பு கொடுறான்னு ஒரு டீ கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட அன்பு கூட இயேசு உனக்குள்ள இருந்தால் அந்த இயேசு பரிவு தேவன் தனக்குள்ள போறதுல எல்லாம் தகுதி இல்லாத ஜனங்க. நீ இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசான திருவிருந்துல பங்கெடுத்துக்கிற ஜீவ அப்போ ஜீவ சரி உனக்குள்ள இருக்குது. அந்த கிருபைக்கு நித்திய கிருபை அதை வச்சுக்கிட்டு நீயே நன்மத்தைக்குள்ள போய்க்கிற. ஆனா தான் இயேசு எடுத்து ஞானசான திருவிருந்து சபைக்கு போய்க்கிற சாபத்துல பிசாசு போராட்டமா வைக்குது. நீ கிறிஸ்துவுக்குள்ளே இரு. அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்குள்ள இயேசு எங்க பண்ணானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவ சொல்ற ஜீவன் அந்த பிசாசத்தை வந்து பிசாசின் பால் அப்படி ஆவல் விடிலாக்கிற போல ஊழியம் செய். 2026 அல்லேலூயா.
உன்னை உலகத்துக்கே ஒளியா பூமிக்கே உப்பா வச்சுக்கிறாரு. ஆனால் இயேசு ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி சுத்திகரிக்கும். அந்த நித்திய கிருபையில இந்த ஜீவ ரத்தம் எந்த பாவத்தையும் மன்னிக்க, எந்த சாபத்தையும், எந்த தட்டு மரித்தோர்கள் உயிரோடு இருக்கிறாங்க. குஷ்ரோகி சொத்தமாக்குறாரு, குட்டுக்கட்டு தக்குறாரு, செவுட்டுக்காது நன்மை தீமறி ஷாக பிசாசு வழக்காகப்பட்டு. ஆனால் நம்ம ஜெபம் அப்போ நம்ம சபை வாக்கு தத்துவம் ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்கவே இறங்கிட்டாரு. ஞானசாடி எடுத்தாச்சு, பசுத்தாவின் அபிஷேகம் திருவிதெல்லாம் எடுத்தாச்சு. அந்த நித்திய கிருபை படுகி பெருகி நோவா போல வாழுங்க. உங்க குடும்பத்தை கிறிஸ்துக்குள் கொண்டு வாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி அப்போ நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமா, ஆதாம் மூலமா பிறந்தவனாதான் இருப்பான். உங்க குடும்பத்தில் பிறந்தவன் நன்மத்தை மறியத்தக்கவன். அந்த கண்ணில் சுயநீதி அடி பாவத்தின் சம்பளம் மறந்தவேங்குது. இவை போய் மறைக்கப்பட்டுக்குது. அவனுக்கு பிதாவினுடைய மகன் தேவது பசுத்தாவில கட்ட பிசாசு ராஜ்யத்தில் இருக்கிறான். அவனுக்கு நித்திய கிருபை இயேசு தேவன் தனக்கு அசுத்தாவி பசுத்தாய் இறங்கி அவனுக்கு கிறிஸ்துக்குள்ளே டீச் பண்ணணும். அதான் நீ ஊழியக்காரன். இயேசு நானும் காணப்பட்டா நீ உலகத்துக்கே ஒலி. அதனால ஜெபம் பண்ணணும். பசுத்து பிதாவே, இந்த அருமையான நாளிலே கர்த்தாவே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துவோம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அதனால இந்த கிருபையும் சத்தியம் நிறைந்த இந்த இயேசு நமக்குள்ளே இருக்கும்போது இந்த 2024 பாதுகாப்பா இருக்கலாம். ஆமா, ஒரே பகை, கசப்பு, வைராக்கியம், கோபம், சண்டை, மனசு கட்டுச்சுன்னா ஆத்மா ரத்த கட்டு, ரத்த பிபி, சுகரு, சாபம், அசுத்தாய் எதுவும் விருத்தி இருக்காது, சமாதானம் இருக்காது. மனுஷன் தற்கொலையே பண்ணிக்கிறான் பாருங்க. சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. ஏன்னா நன்மை தேவை, சுயநீதி, அநீதி. இந்த பிசா சும்மா விடாது. ஒரே அசுத்தாவி, யாரை பார்த்தாலும் வெறுப்பு, கசப்பு, கவலைப்படுறது, சோர்ந்து போறது, பயப்படுறது. ஏன்னா அந்த அந்தகாரத்தின் ஆவியும் உன்னை திறந்து கொண்டது. சமாதானம், சந்தோஷம், சுகமன ஜீவனத்திலிருந்து கொண்டது ஆகிது. வேறொன்று போறான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படும் வந்து என்றாரு. அந்த ஜீவரத்தம் இயேசு சாமட்ட வாக்குத்தத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு குழந்தை கொடுங்க. அசுத்தாய் தோத்துங்க, பசுத்தாய் தேவதூர்களெல்லாம் வந்துருவாங்க. கிறிஸ்துக்குள்ளே இருங்க. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை 2026 வாழ்க. இந்த செய்தி உங்க நண்பர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. பசுத்த பிதாவே, இந்த அறிவான வேலையில எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறதாவே. ஆடுதே சோதரம், ஆடுதே சோதரம், ஆடுதே நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா காலத்துல எல்லாருக்கும் அந்த கிருபை காட்டினார். ஆனா எல்லாரும் புறக்கணிச்சுட்டாங்க. நோவா போய் ஊழியர் செய்தார், சுவிசேஷ பிரசோட கேலி கட்ட பரியாசம் பண்ணாங்க. கட்சியில ஜலப்பிரத மாண்டு போனாங்க எல்லாரும். அந்த நோவா காலத்துல இருந்து அப்படியே மனுஷகுமார் காலத்துல நடந்தது. அதே ஆதாம் வழியா கொண்டு பாவத்தை சாபதமான தரித்திரத்தில் இருக்கிறவங்கலாம் இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை தேவன் தனக்கு ஆதாம் முழு அசுத்தாய் பசுத்தாய் இறக்குறங்க தான். எங்க சபை குளோபல் சர்ச், உலகளாய் திருச்சபை. எங்க சபைக்கு வானம் கூட பூமி பாதப்படி. எங்க சபையில் நம்ம சபை எவ்வளவு மாத்துப்பாங்க, 816 கோடி பேர் இருக்கிறாங்க மக்கள் தொகை. 816 பேர் ஆதாம் மூலமா வந்து நன்மத்தை மரியத்தக்க கழிப்பிச்சுட்டு தேவதை உலகமே அந்தகாரமாக இருக்குது. போய் பாருங்க, பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தியெல்லாம் எங்க பார்த்தாலும் கலவரம், ஆபத்து, விபத்து, கொலைகள், வெறிகள், சாபங்கள், பாவங்கள், நோவா, பெருவெல்லம் போல் ஜலப்பிரளயம் மாதிரி உலகமே. இப்ப இயேசு ஜீவன் பரிபூர்ண தேவன் தன உலகம் கொடுக்கணும். 816 கோடி பேருக்கு நித்திய கிருபையோடு இறங்குற கத்தா. இயேசு ஜீவன் தேவதி தூய்தேல ஆனா ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, முழு உலகத்துக்கும் ஆடுதே இயேசு ஜீவரத்தத்தை பிதாவை ஆதாம் முழு அசுத்தாயத்தை பசுத்தாய்க்கு வாய்நாளா கிறிஸ்துவ நிலைத்திருக்கத்தா. எங்க கிராமத்துல, எங்க குடும்பத்துல, எங்க பட்டணத்துல, சோழவர், வடார்காடு, தமிழ்நாடு, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, முழு உலகத்துக்கும் இயேசு ஜீவன் பரிபூர்ண நித்திய கிருபை இறங்குற கத்தா. இவை பொய்து கைவிட்டேன், ஆனாலும் நித்திய கிருபை இறங்கன்னு சொல்லி எல்லா நித்திய கிருபை இறங்கும்படி ஜெபிக்கிறதா. சாபத்துல பாவத்துல தரித்திரங்களை வெளியிலாக்கும்படி ஜெபிக்கிறதா. 1000 10,000 தேவதூர்களெல்லாம் உலகம் முழு கட்ட வைக்கிறதா. உலகெல்லாம் பசுத்தாவை அலையலையாய் கட்ட தேவதூர்களெல்லாம் உலகம் முழுவா கட்ட வைக்கிறதா. எல்லாருக்கும் இயேசு ஜீவன் பரிவு தேவதி இயேசு சரியத்துல வெளியே வானத்துல பரலோகமே இருக்குது. அந்த பிதா ஆதாம் போது பாதாள ராஜ்யம் சிந்தனைக்கு பசுத்தாய் இறங்கி ரட்சிப்பு, விடுதலை, சுகம், வேலை 2024 தேசமெங்கும் பட்டணத்தோறும் உண்டாகும்படி என்னை விடாமல் நித்திய கிருபையுடன் அவருடைய மாம்சமான யாருக்கும் தேவனுக்கு தனக்கு ஆதாம் போது அசுத்தாய் பசுத்தாய் தேவர்களை பணிவிடை செய்யும்படி ஒப்புடுகிற தாய். மாபெரிய கொண்டு வரும்படி ஜெபிக்கிற தாய். எங்க சபை வாக்கு தத்துவத்தின்படி ஆனாலும் நித்திய கிருபையோடு உனக்கு இறங்கவே இந்த வாக்கு தத்துவத்தை அவருடைய இந்த 2026 வாய்நாளெல்லாம் கைகொள்ள இயேசு ஜீவன் பரிவு தேவன் தனக்குள்ள அசுத்தாய் பசுத்தாய் தேவர்களை பணிவிடை செய்ய இயேசு சகல பாவங்களையும் சாபங்களை மறைந்த பாதம் செய்து தேவதி ஆசுவாத சுகம் பெற ஜீவன் நித்திய ஜீவன் பரலோகராஜ் உண்டாகிறதாவே.
நோவாவின் குடும்பத்தை பாதுகாத்தது போல அவருடைய செய்தி கேட்டு 2026 பாதுகாக்கும்படி ஜெபிக்கோங்க தான். எல்லா வெள்ளத்துக்கும், சாபத்துக்கும், பாவத்துக்கும், பிசாசுக்கும், வல்லமைகளுக்கும், தைரியத்துக்கும், பாதாளத்துக்கும் தப்பிக்கும்படி இயேசு பரிவர்த்தனை இயேசு சாப்பிட்ட வாக்குத்தத்தங்களை அவ இழக்கிற தேவன் தனக்கு எனக்கு மனைவி பிள்ளைகள் தகுனா தாயார் சொந்த பந்தம் அண்ணன் தம்பி மாமன் சொந்த பந்தம் ஏன் இயேசு பரிவர்த்தனை தேவன் தனக்கு ஆதாரம் கொடுக்குற தாய் அசுத்தாவிலே தோற்றுக்கும் பசுத்தாயிருக்கும் தேவத்துக்கு பணிவிடை செய்கிறதா மாபெரிய கொண்டு வரும்படி ஜெபிக்கும். பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு நாமத்துல எல்லா ஜெபத்திற்கும் ஜீவன்ல நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை, சோழவரம் பகுதியாக சபை. ஒவ்வொரு நாட்டுக்கு ஆன்லைன் மூலமாக இந்த செய்தி பேஸ்புக்ல போக துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல போக ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க. சேனல் எஃப்ஜிசி வெள்ளூர் ஒரு சேனல் இருக்குது. சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. துளசிராம் தாமஸ் ஒரு சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் எங்களை பங்கு பண்ணா என்னுடைய எல்லா செய்திகளுக்காக 100% ஜீவமா இருக்கும். உலகத்தில் எங்குமே ஏற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள், உறவினர், பிள்ளைகளோட ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இந்த வருடத்தின் வாக்குத்தத்தத்தை நேற்று கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நித்திக்குரிய இந்த முழு வாக்குத்தத்தத்தை முழுசா கேளுங்க. இந்த சேனல்ல இருக்கு பாருங்க, அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலை அந்த செய்தியை முழுசா கேளுங்க. என் செய்தி கேட்டா உங்களால் ஊழியம் செய்யாமலே இருக்க முடியாது. எங்க போனாலும் ஆதம் போல பிறந்தான். நன்மத்தை வரைய தேவன் அந்த காலத்துல இருக்கிறான். இயேசு ஜீவ வச்சது தேவன் தனக்கு ஆதம் அசுத்த பசுத்த தேவன் உலகத்துக்குள்ள பூமிக்கு உப்பாருக்கலாம். ஆனால் உங்க நண்பர்கள், உடல் பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்க. பேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிக்கிறேன். குறைந்த ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இது நிச்சயமா நீங்க ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். ஆமா, கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்தி போறானால் கர்த்தரை கடன் பண்ணுங்கள். கர்த்தரை கடன் பண்ணுங்க. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் தான் என் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 1/1/2026 பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. மறுபடியும் செய்தி கேளுங்க. ஆனாலும் நித்திய கிருபை போற இடத்துல வரதுல எங்க பார்த்தாலும் இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் தேவன் தனக்கு ஆதாம் முழுக்க அசுத்தத்துக்கு பசு உலகத்துக்கு பூமிக்கு பாருங்க. குடும்பத்துக்கு பாதுகாப்பு. நோவாய் போல இருங்க. நோவா தன் காலத்தில் வாழ்க்கை நீதிவான் உத்தமனமாயிருந்தான். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.